அடுத்த வர்க்கத்துக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம நாளைக்கு சாவ போறோம், நம்ம எதுக்கு பள்ளிவாசலுக்கு போகணும் அப்படின்னு தான் மக்கள் நடந்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கு பள்ளிவாசலை பாருங்க, இளைஞர்களால் நிறைஞ்சு வழிகிறது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இளைஞர்களால் நிறைஞ்சு வழிகிறது. அப்ப இது வளர்ச்சியா வீழ்ச்சியா? குர்ஆன் படி நடக்கக்கூடியவர்கள் அதிகரித்திருக்கிற காட்சியை நீங்க கண்ணு முன்னாடி இந்த பள்ளிவாசலுக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எங்க அப்பம்பாட்டன் காலத்துல எல்லாம் அநியாயத்துக்கு பள்ளிவாசல்ல வச்சு வரதட்சணை வாங்குவாங்க. வாங்காட்டி அவனை பாவியாக பார்ப்பாங்க. எப்படி நாங்கெல்லாம் வாங்கும் போது நீ மட்டும் இப்படி வாங்கலன்னு கேட்பாங்க. ஊரை விட்டு நீக்கி வச்சிருவாங்க. டவுரி வாங்கலன்னு சொன்னா அந்த பெண் வீட்டாட்ட வரதட்சணை வாங்கலன்னு அவன் குற்றவாளி, அப்படி பார்க்கப்பட்டார்கள். இன்றைக்கு வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் என்ன இருக்காங்க, பெருகி இருக்கிற காட்சியை பார்க்கறீங்க. அதே மாதிரி நாணயம், நேர்மை, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய சுத்தம், வாய்மை, இதுகள் எல்லாம் எங்க அப்பன் பாட்டன் காலத்தில் இருந்ததை விட இப்ப கொஞ்சம் அதிகமாக சிறப்பாக இருக்கிறது தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால நிறைய பண்டிகைகள் கொண்டாட்டங்கள்லாம் செஞ்சாங்க. எப்படி செய்வாங்க? எங்க தகப்பனார் பாட்டனார் காலத்துல எல்லாம் பெருநாள் சொன்னா தண்ணி அடிக்கணும். நோன்பு பெருநாள் வந்தா என்ன செய்யணும், தண்ணி அடிக்கணும். ஹஜ்ஜி பெருநாள் வந்தா தண்ணி அடிச்சாதான் பெருநாள். அப்படித்தான் எங்க அப்பம்பாட்டன் காலத்தில் உள்ளவங்க எல்லாம் பெருநாளை கொண்டாடினார்கள். பெருநாள் தான் ஆட்டம் போடணும், சினிமா கோட்டையில் போய் கியூல நிக்கணும், பல மாதிரி சோக் பண்ணணும், நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், ஊர் சுத்தணும்னு போகணும், பலவிதமான கெட்ட செயல்கள் புறாத்தையுமே தடுக்கப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சாங்க. இன்றைக்கு பெருநாள் எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் மற்ற நாள்ல தப்பு தவறு செய்யறவங்க கூட பெருநாள் அன்னைக்கு செய்ய மாட்டேன் என்கிற அளவுக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இன்னைக்கு மாறி இருக்கிறத இன்றைக்கு நாங்க என்ன செய்யறோம், கண்ணால பார்க்கிறோம். அதே மாதிரி திருவிழாக்கள், தர்கா என்று சொல்லி ஆடல் பாடல், கரகாட்டம், ஒயிலாட்டம், அந்த ஆட்டம் இந்த ஆட்டம், குரங்குருத்தி ஆட்டம், காப்பர ஆட்டம் வரைக்கும் இஸ்லாத்தின் பெயரால் பல ஊர்களில் நடந்தது 25 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு அதுல 95% ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த மாதிரி கூத்து கும்மாளம் எல்லாம் ஆன்மீகம் கிடையாது, இது இறைவனை வழிபடக்கூடிய முறை கிடையாதுன்னு சொல்லி மாற்றம் வந்திருக்கிறது. நீங்க ஒரு 25-30 வருஷத்தோட இன்னைக்கு இருக்கிற உலகத்தை ஒப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மேல்நிலையில் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலை உலகம் பூரா. நான் சொல்வது இந்த கடையநல்லூருக்கோ தமிழ்நாட்டுக்கோ நான் சொல்லல, உலகம் பூரா நான் சொல்றேன். உலகத்துல அனாச்சாரங்கள் கூடி போய் அதுல மூழ்கி திளைத்த ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டா அமைதியை தேடி அலைகிறான். அலையும் போது அவனுக்கு இந்த குர்ஆன் அவனுக்கு சிறந்த வழிகாட்டியாகி இதன் பக்கம் ஈர்க்கப்படுறான். இதுக்கு நிறைய சான்றுகளை நாங்கள் சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியும், யார் அவன்? உலகத்திலேயே பாப்பு செயல கொடிகட்டி பறந்த ஜாம்பவானவன். அவனுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க. அவன் குடிச்சிட்டு வைத்த மீதி தண்ணீரை மீதி தண்ணீர் இருக்கு இல்லையா, அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க, எனக்கும் உனக்குன்னு சொல்லி. இந்த மும்பைக்கு அவன் வந்திருந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த தண்ணீர் குடிச்சிட்டு வச்சான்ல, அந்த தண்ணி ஒரு அண்டாவுல ஊத்தி அதை கலந்து அதை ஒவ்வொருத்தரும் எடுத்து குடிச்சாண்டா பாத்துக்கிறேன். அப்ப தனி விமானத்துல கச்சேரி செய்ய போற அளவுக்கு கொடிகட்டி பறந்த ஒரு சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு பணத்துக்கு குறைவில்லை, பெண்கள் அனுபவிக்கிறதுல எந்த குறையும் கிடையாது, எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. அவனுக்கு நிம்மதி கிடைக்கல. குர்ஆனை படிச்சு இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டான். மைக்கேல் ஜாக்சன் அவன்லாம் இஸ்லாத்துக்கு வரப்ப அந்த கெட்ட செயலுக்கு போனவர்கள் கூட திரும்பி வர்ற அளவுக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்தாச்சு. அவருடைய சொந்த தம்பி இஸ்லாத்துக்கு வந்த காட்சியை நாங்க பார்க்கிறோம். அவருக்கு முன்னாடி இதே மாதிரி பாப்பிசை பாடகராக இருந்தவர் கேட் ஸ்டீவன்சன். அவர் பெரிய பாடகரா போய் இதே மைக்கேல் ஜாக்சனுக்கு ஈடாக உலகத்தை எல்லாம் சுத்தி வந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு நிம்மதி கிடைக்கல. கடைசி என்ன பண்ணாரு, அவர் இஸ்லாமாயி இங்க சென்னை கூட பெங்களூர் கூட வந்திருக்கிறாரு, பல நிகழ்ச்சியில கலந்திருக்கிறாரு. இன்றைக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறி இருக்கிறார். அப்ப இந்த குர்ஆனை பின்பற்றக்கூடிய மக்கள் முஸ்லிம்களுக்குள்ளேயும் அதிகமாகிறார்கள், முஸ்லிம்களுக்கு வெளியிலிருந்தும் அதிகமாகக்கூடிய காலம் இந்த காலம் தான். இது ஒரு எழுச்சியான ஒரு காலமாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். அதே மாதிரி முகமது அலி கிலே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்றைக்கு உலகத்திலேயே குத்துச்சண்டை சாம்பியன். இப்பதான் கிரிக்கெட்டுக்கு நம்ம பைத்தியம் முடிச்சு அலைகிறோம். அந்த காலத்துல குத்துச்சண்டை தான் உலகத்தில் அதிகமான பேர் ரசிக்கிறது. எதை? குத்துச்சண்டையை தான் ரொம்ப ரசிப்பாங்க. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடிய காலத்துல குத்துச்சண்டை தான் ஊருக்கு ஊர் நடக்கும், மல்யுத்தம் நடக்கும், போட்டா போட்டி காட்டா குஸ்டின் போடுவாங்க, அதுதான் போய் எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த மாதிரி உலகத்திலேயே ஹெவி வெயிட் சாம்பியனா இருந்து யாரு? கேசிஎஸ் கிலேந்து இருந்தான். அவன் நீக்ரோ சமுதாயத்தை சேர்ந்தவன். அவ்வளவு பெரிய உலகத்திலேயே பல தடவை சாம்பியன் பட்டத்தை பெற்றவன். அவன் தான் உலகத்திலே ஹெவி வெயிட் சாம்பியன். அவனுக்கு நிகரான பலசாலி கிடையாது என்று நிரூபிக்கப்பட்ட நிலையிலையும் அவன் ஒரு நீக்குறோங்கிறதுனால உலகம் அவனை ஏத்துக்கிறல, அவனை கேவலப்படுத்துது.
அவன் இஸ்லாத்தை தழுவி முகமது அலி கிளையாக மாறுறான். அதெல்லாம் ஒரு எழுச்சியை நோக்கி காட்டுதா இல்லையா? ஏன் நம்ம நாட்டில் இந்த கமலதாஸ் தெரியுமா இல்லையா? கமலதாஸ் ஒரு அம்மா அவங்க தன்னைத்தானே நிர்வாணமாக ஓவியமாக்கி அதை கண்காட்சி நடத்தக்கூடிய ஒரு அம்மாவா இருந்தாங்க. அதே மாதிரி குமுதம்ங்கிற வார இதழ்ல என் கதைன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய கதையை எழுதியிருந்தாங்க. அதுக்காக வேண்டி அந்த பத்திரிகை சக்கப்போடு பிடிச்சு கொஞ்ச நாள் அந்த மாதிரியான ஒரு ஆபாசமா, அதாவது பெண் உரிமைங்கிற பெயர்ல என்ன வேணாலும் செய்யலாம் என்ற கருத்தை சொன்னவர் யாரு? இந்த கமலதாஸ்ங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர். இவருடைய எழுத்துக்களுக்காக என்ன செஞ்சாங்க? இந்திரா காந்தி அவர்கள் இந்த அம்மாவுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் என்று இந்த அம்மாவுக்காக பரிந்துரை செஞ்சாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்த அந்த கமலதாஸ் இப்ப கமலா சுரையான்னு சொல்லி இஸ்லாத்தை தழுவி கேரளாவில் வயசான அந்த அம்மா என்ன செய்யறாங்க? இஸ்லாத்தை தழுவி இன்னைக்கு இஸ்லாம் இந்த கொள்கை தான் நிம்மதி எனக்கு தருது, நான் தரிகட்டு வாழ்ந்துட்டேன், இதுதான் ஒரு பெண்களுக்கு ஒரு சரியான சுதந்திரம் என்று வந்த காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி புத்த சாமியார் ஆனந்தா சுவாமிகள் இன்னைக்கு முஹிபுல்லாவை பார்க்கிறோம். இப்படி இதே தமிழ்நாட்டில் நிறைய இப்படி பார்த்துட்டு போகலாம். அதனால குர்ஆனை நோக்கி வரக்கூடிய மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள்லையும் அந்த அப்பன் பாட்டன் வழியெல்லாம் விட்டு குர்ஆன் வழியில் நடக்கணும் என்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். அதனால இந்த வழியை நம்ம தொடர்ந்து இதே மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போனால் எல்லாரும் கிடக்கூடிய நிலை வரும். அந்த வழியை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். என் பேர் முப்பராதி பாண்டியன், கடையநல்லூர். முகலாய சாம்ராஜ்யத்தில் இருந்த அரசர்கள் கோரி முகமது, கஜினி முகமது, இப்ராஹிம் லோடி போன்றவர்கள்லாம் அந்த நாட்டை ஆண்டாங்க. அப்பொழுது இந்துக்களுக்கு எந்த விதமான கொடுமையான வரியை விதிக்கவில்லை. அவுரங்கசீப் என்ற அரசர் வந்த பிறகு ஏன் இந்துக்கள் மீது அந்த வரியை விதித்தார்? அந்த வரியை அவருக்கு பின்னால வந்த பேரரசர் அக்பர் ஏன் அதை வாபஸ் வாங்கினார் என்று எனக்கு விளக்கம் அளிக்கிறார். முஸ்லிம் மன்னர்கள் இந்தியாவை சுமார் 800 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். வெள்ளையர்களுக்கு முன்னாடி அதிகமான இந்தியாவுடைய பரப்புகளை முகலாய மன்னர்கள், துக்ளக் வம்சத்து மன்னர்கள், குத்துபுதீன் லோடி அந்த வம்சத்து மன்னர்கள் எல்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க. ஹில்ஜி வம்சத்தார்கள் இப்படி பல பேரும் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். 800 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி புரிந்தவர்கள்ல முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஒரு வரி அவுரங்கசீப் போடுறார். ஜிசியாங்கிற பெயர்ல ஒரு வரி போடுறார். ஆனா மற்ற எந்த மன்னர்களும் இந்த வரியை போடல. அவுரங்கசீப் மட்டும் இந்த வரியை போட்டாரு அப்படிங்கறத அவங்களுடைய கேள்விங்க. அதாவது ஜிசியாங்கிற வரியை பொறுத்த வரைக்கும் நல்லா விளங்கிக்கிறேன்னு, அது ஒரு இந்து மக்கள் மீதோ முஸ்லிம் அல்லாஹ் போட ஒரு கொடுமைன்னு நம்ம நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்க மார்க்கப்படி நாங்க எங்களுடைய சொத்துக்கள்ல 2.5% ஜகாத் என்று சொல்லி கொடுக்கணும். இஸ்லாமிய அரசாங்கம் இருந்து அரசாங்கத்துக்கு கண்டிப்பா கொடுக்கணும். நாங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோமோ அதுல 40ல் 1, 40 லட்சம் ரூபாய் என்று இருந்தா 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். அந்த அளவுக்கு ஜகாத் என்ற பெயர்ல கட்டாயமாக நாங்கள் வரி செலுத்த வேண்டும் என்று எங்க மார்க்கத்தில் இருக்கிறது. அப்ப அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னு கேட்டா, மற்ற எந்த மன்னர்களும் இதை கட்டாயமா முஸ்லிம்கிட்ட வசூல் பண்ணல. அவுரங்கசீப் மட்டும் என்ன பண்றாருன்னு கேட்டா, அரசாங்கத்தை நடத்துவதற்கு மக்கள் வரி கொடுக்கணும். முஸ்லிம்கள் அவங்க மதத்தில் உள்ள வரி என்ன செய்யணும், கம்பல்சரி அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இது ரொம்ப அதிகம். நாங்கள் முஸ்லிம்கள் கொடுத்த வரி என்பது 40ல் 1% என்பது ரொம்ப ரொம்ப அதிகம். அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்கள் மாத்திரம் வரி கொடுத்து மற்றவங்க வரி கொடுக்காம இருந்தால் வரி வாங்கலன்னா அவனுக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தம். ஒரு ஊர் வச்சிருக்கீங்க, ஊர் பஞ்சாயத்து வச்சிருப்பீங்க, ஜமாத் வச்சிருப்பீங்க, அதுல எல்லாத்தையும் வரி வாங்கிட்டு 4 பேருக்கு வரி வாங்கலன்னா உனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு அர்த்தம். வரி வாங்கினா தான் நமக்கு அந்த ரைட் இருக்குன்னு அர்த்தம். அந்த உறுப்பினர் கட்டணம்னு செலுத்துறோம்ல, அந்த மாதிரி ஒரு கட்டணத்தை கொடுத்தா தான் நமக்கு அதுல கேள்வி கேட்க இயலும். நம்மளும் இந்த நாட்டு குடிமகன் ஆகும். அப்ப அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னு கேட்டா, முஸ்லிம்கள்ட்டையும் கட்டாயமாக ஜகாத் என்பதை வசூலிக்கிறாரு. முஸ்லிம்கள்ட்ட மட்டும் வசூலிச்சு மற்றவங்கள்ட்ட வசூலிக்காம விட்டால் தப்பா போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக ஜகாத் உங்கள்ட்ட வசூலிக்க இயலாது. எங்க மார்க்கத்தில் உள்ள ஜகாத் உங்கள்ட்ட திணிச்ச சொன்னா இஸ்லாம் மார்க்கத்தை இந்துக்கள் மேல திணிச்சுட்டாருன்னு வந்துடும். அதனால என்ன பண்றாரு, நீங்க ஒரு தலைக்கு இவ்வளவு வரி கொடுங்க அப்படின்னு வாங்குறாரு. அது ஜகாத் என்று முஸ்லிம்கள் கொடுத்த வரியை விட 10 மடங்கு கம்மி. ஜகாத்னு சொல்லி முஸ்லிம்கள் கொடுத்த வரி எவ்வளவு இருந்ததோ அதை விட கம்மியாகத்தான், குறைவாகத்தான் முஸ்லிம் அல்லாதவங்கள்ட்ட வாங்கினார். மற்ற மன்னர்கள் எல்லாம் முஸ்லிம்கள்ட்டையும் ஜகாத் கேட்கல,